ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய மாடித்தோட்ட அறுவடை என்னென்னா மா இஞ்சி தாங்க. மா இஞ்சி முதல் முறையாக நான் பார்த்தேன். முதல் முறையாக நட்டு வச்சு இப்போ 3 மாதத்துக்கு அப்புறமா அறுவடையும் பண்ண போகிறோம். இது என்னென்னா சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயம் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இப்போது நிறைய முளைச்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இருக்கிற செடிகள் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் இடம் இருந்ததுலெல்லாம் நட்டு வச்சு இப்போ தலைன்னு வளர்ந்தும் வந்துக்கிட்டு இருக்கு. இது அறுவடை பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி இது தாங்க. இந்த மேலே இருக்கிற இலையெல்லாம் காஞ்சி போகும். அந்த டைமில் நமக்கு அறுவடை பண்ணலான்னு அர்த்தம். இது என்னென்னா சிறுகிழங்கு. இந்த சிறுகிழங்கும் மா இஞ்சியும் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து அது என்னென்ன தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ போட்டதுக்கப்புறமா தான் அது சிறுகிழங்குங்கிறதே நான் நிறைய பேர் சொன்னாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதையும் நட்டு வச்சாச்சு. சிறுகிழங்கும் நட்டு வச்சாச்சு, மா இஞ்சி நட்டு வச்சாச்சு. இதுவும் முதல் முறையாக அறுவடை பண்ண போகிறோம். இது ஒன்றா நம்ம அந்த நட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தாய்க்கிழங்கு எல்லாமே அதில் அழுகி போயிடுச்சு. அதுலேருந்து செடிகள் சைட்லேருந்து வளர்ந்தது. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மாதிரியே தாங்க வந்துருந்துச்சு. உருளைக்கிழங்கு எப்படி குட்டி குட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் வளர்ந்து ஒவ்வொரு விளைச்சலும் நம்ம எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. இது எதனால் இப்படி இருக்குன்னா, மண் நல்லா உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த கிழங்கு வகை எல்லாமே அதிலேருந்து நல்லா வேர் போயிட்டு கிழங்கு வகையெல்லாம் நல்லாவே கிடைக்கும், நிறைய அறுவடையாகும். அந்த மாதிரி இப்போ பாருங்களேன், எந்த அளவுக்கு நம்ம உதிரியாக இருக்குது பாருங்கள் மண். நம்ம தெர்மாக்கோல் பாக்ஸ்லேருந்து கொட்டினதும் மண் நல்லா உதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இது தாங்க அறுவடை செஞ்ச மா இஞ்சி. இது என்ன செய்யலான்னா, ஊறுகாய் மட்டும்தாங்க போட முடியும். ஊறுகாய் போட்டு செஞ்சு கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப நாளைக்கே வச்சுருக்கலான்னு சொன்னாங்க. அதையும் ஒரு வீடியோ போடுறேன். அது ஊறுகாய் எப்படி போடலாங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 3/4 கிலோ மா இஞ்சி அறுவடை பண்ணியாச்சு. சிறுகிழங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம அழகி குட்டி எப்போவுமே நம்ம கூடவே தான். நான் இல்லைன்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசமான அழகி குட்டி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகு, அன்பு. உண்மையாகவே இந்த நாய்கள் பூனைகள்லாம் அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்க. மனுஷங்க கிட்ட கூட அந்த அளவுக்கு நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் விதைக்கிழங்கு தனியாக எடுத்தும் வச்சாச்சு. ஓகே, பாய்.